Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. என்ன தம்பிங்களா, இந்த நகரை விட்டு வேலைக்காரங்க எல்லாரையும் அனுப்பிட்டீங்களா இல்லையா? இந்த ஃப்ரீ நகர்ல இருக்கிற எல்லா வேலைக்காரங்களுக்கும் டாடா பாய் பாய் சொல்லி அனுப்பி வச்சிட்டோம் தலைவரே. கேட்க முடியாதுன்னு அவங்கள அடிச்சு தும்சம் பண்ணி அனுப்பி வச்சிட்டோம் தலைவரே. இப்ப இவங்களும் நம்ம கூடவே சேர்ந்துட்டாங்க. இனிமே எல்லா வேலையும் நாம தான் பண்ண போறோம். கார் துடைக்கிறதுல இருந்து பஸ் ஸ்டாண்ட்ல சமோசா விக்கிற வரைக்கும் எல்லாமே டபுள் ட்ரிபிள் விலையில. ஆனா ஒரு விஷயம் என்ன, இந்த மாதிரி பணம் அதிகமா வாங்கணும்னா மக்கள் கோபம் அடைஞ்சிருவாங்களே. அண்ணாச்சி அண்ணனை யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. சும்மா என் பேரை கேட்டாலே நடுங்குவாங்க. வேலை செய்யறவங்களாம் நம்ம ஆட்களா இருக்கும் போது நம்ம என்ன ரேட்டு கேட்கிறோமோ அதை அவங்க கொடுத்து தான் ஆகணும். சரிங்க அண்ணாச்சண்ணே, நான் உடனே போய் எல்லாருக்கும் யார் யாருக்கு என்னென்ன வேலைங்கிறத சொல்லி அனுப்பி வைக்கிறேன். ஒரு காலத்துல ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் உதவியா இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு ஒருத்தர் இன்னொருத்தரை பயன்படுத்திக்கிறதுலே உறுதியாகி இருக்காங்க. அவங்க உதவிக்கு விலை கொடுக்கறதாவும் இருக்காங்க. ஒருவேளை நல்ல மனுஷனா இருக்கணும்னா அடுத்தவனுக்கு உதவி செய்யணும். அதுதான் மனித நேயம். அவங்களுக்கு தான் எல்லார்கிட்டயும் நல்ல பேர் கிடைக்கும். எஸ் பத்லு, இனிமே நானும் ரொம்ப நல்லவனா இருக்க போறேன்டா. எல்லா பெரியவங்களுக்கும் கண்டிப்பா நான் போய் முன்னாடி நின்று உதவி பண்ணுவேன்டா. வா என் கூட வா. ஹலோ, ஆமா ஆமா ஆமா. வச்சரண்ணா, யார் அந்த பையன்? அவனை முதல் தடவையா நான் இப்பதான் பாக்குறேன். அதுவா, என் கார் அழுக்காயிடுச்சு. இவனுக்கு 200 ரூபா பணத்தை கொடுத்து சுத்தம் பண்ண சொல்லிட்டு இருக்கேன். அதான் பண்ணிட்டு இருக்கா. நீங்க இதே வேலையை எங்க கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா நாங்க உங்களுக்கு பணம் கொடுத்துருப்போம்ல, காசே வாங்காம. அட, நல்ல காரியத்தை எதுக்காக தாமதப்படுத்தணும்? சரி போ மோட்டோ, நீயே என் வண்டியை நல்லா சுத்தப்படுத்தி பலபலனாக்கே. ஆனா நீங்க முதல்ல என்ன தானே வேலைக்கு வச்சீங்க? ஏய், ஃப்ரீயா வேலை நடக்கும் போது நான் உனக்கு எதுக்காக 200 ரூபா கொடுக்கணும் சொல்லு? கிளம்பு இல்லைன்னா உனக்கு 200 பஞ்சஸ் தான் கிடைக்கும். ஜாக்கிரதை போ. தொடங்க உங்களால எவ்வளவு காரை துடைக்க முடியுமோ தொடச்சி வைங்க. அதுக்கப்புறம் அண்ணாச்சி கிட்ட சொல்லி உங்களை நல்லா கவனிக்க சொல்றேன். அப்புறம் பின்விளைவு ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா, நீ அங்க நின்னு சிரிக்கிற? ஒண்ணு இல்ல, நீங்க காரை நல்லா தொடங்க. பத்லு, நான் அந்த பக்கமா போய் காரை கிளீன் பண்றேன். சரியாடா? வேலை டக்குன்னு முடிச்சு போய்டா. ஏய், நில்லு. உங்களை இப்ப ஒரு வழி பண்ற பாருங்க. ஏய் மோட்டு, ஏய் பக்தரண்ணா, கோவப்படாதீங்க. அங்க பாருங்க, வண்டி சும்மா பல்ல இருக்கு. வர நீங்க ரொம்ப அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு சின்ன பொருளை தூக்கிட்டு வரதுக்கு இவ்வளவு பணம் கேக்குறீங்களே. தாத்தா, 100 ரூபாய்க்கு 1 ரூபா கூட கம்மியா வாங்க மாட்டேன். ஒரு வேலை கம்மியா கொடுக்கறதா இருந்தா நீங்களே தூக்கிட்டு போங்க. என்ன இப்படியெல்லாம் சொல்றப்பா? கொஞ்சம் என் வயசுக்காவது மரியாதை கொடு. தம்பி, உன்னால இதை தூக்கிட்டு வர முடியுமா? அதுக்கு என்ன தாத்தா, கண்டிப்பா தூக்கிட்டு வரேன். ஆனா அதுக்கு முன்னாடி 100 ரூபா கூலி கொடுங்க. டேய் தம்பி, அங்கிள் கிட்ட ஒரே ஒரு பேக் தானே இருக்கு. அது தூக்க நீங்க 100 ரூபாய் கேட்கறது ரொம்ப ஒரு கொள்ளை அடிக்கிற மாதிரி இருக்குடா. அங்கிள், நீங்க உங்க பேக்கை எங்க கிட்ட கொடுங்க. எங்க போனப்போ சொல்லுங்க. நீங்க எனக்கு காசே கொடுக்க வேண்டாம். மக்களுக்கு உதவி பண்றது என்னோட தலையாய கடமை. நல்லா இருப்பா, சந்தோஷமா இருப்பா. ஹலோ சார், என் பொருள் எடுத்து வைங்க. அப்படியே என்னோடதை எடுத்து வைங்க. தம்பி, என்னோட பேக்கையும் உள்ள தூக்கி வச்சிருப்பேன். தாராளமா. இன்னும் வைடா.
மோட்டுவும் பத்தலும் இப்படி ஃப்ரீ சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அப்புறம் நம்ம பழப்பு எப்படி நடக்கும்? என்னோட வேலையும் கெடுத்து 200 ரூபா நஷ்டமாக்கிட்டாங்க. அண்ணாச்சி அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. இப்ப அவரே சொல்லுவாரு அதுக்கு என்ன பண்ணணும்னு. ஹலோ அண்ணா, டேவிட் பேசுறேன். இங்க மோட்டு பத்தலுன்ற 2 பேரு ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி நம்ம பழப்புல மண்ணள்ளி போட பாக்குறாங்கண்ணே. ஆஹா, அமைதியா இருப்பா, அமைதியா இரு. கோபப்பட்டினா உடம்புக்கும் கெடுதல், வியாபாரத்துக்கும் கெடுதல். அமைதியாகி இருங்க. நம்ம பொறுமையா உங்களுக்கு நல்ல பாடம் கத்து கொடுக்கலாம். பதிலோ மத்தவங்களுக்கு உதவி பண்றதுல எவ்வளவு சந்தோஷம் இருக்குன்னு பாத்தியாடா? எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா நம்மள வாழ்த்தி அனுப்புறாங்கன்னு பாத்தியா? அடே மோட்டோ, வாழ்த்துக்கள் எல்லாம் கிடைச்சிருச்சு. ஆனா இப்ப நமக்கு வேற என்னமோ கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறேன். என்னடா அது? நம்ம ஊருக்குள்ள புதுசா ஒரு போர்டு புரியல. வாங்க வாங்க மோட்டு பத்துலு அவர்களே, நீங்க செய்யற இந்த நல்ல காரியத்துக்கு உங்களை வரவேற்று உங்களை பாராட்டு பண்ணணும்னு நினைக்கிறோம். அன்பார்ந்த நண்பர்களே, இப்ப நம்ம கூட இருக்கிறது மோட்டு பத்துலு. இவங்கள பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்னப்பா? சரி வாங்க, இப்ப அவரை நம்ம வரவேற்கலாம். அடடே. ஏய், என்ன வேலை இது? இவ்வளவு அகல இருக்காங்க. இந்த காரங்க. ஆமா. இதெல்லாம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் யாராவது ஆம்பளை போட்டு சாப்பிடுங்கடா. எங்களை இப்படி வெட்டி வெட்டி அடிக்கிறீங்க. முடிஞ்சதுப்பா. இங்க பாருப்பா காசிட்டா, இந்த ஸ்பேஸ் ஷிப்பை இன்வென்ட் பண்றதுக்கு நான் பல வருஷங்கள் உழைச்சிருக்கேன் தெரியுமா? இது என்னுடைய கடுமையான உழைப்பால வந்தது. என்னுடைய இந்த ஸ்பேஸ் ஷிப் ஸ்பேஸுக்கு போகும்போது அருமையான இன்ஃபர்மேஷன்ஸ கொடுக்கும்பா. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ எந்த சயின்டிஸ்டும் இது வரைக்கும் கொடுத்திருக்கவே மாட்டாங்கப்பா. ஆமா, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. அட என்னப்பா இது அநியாயமா இருக்கு. என் ஸ்பேஸ் ஷிப்பை இப்படி அநியாயமா தள்ளி உடைச்சிட்டு போயிட்டாங்களேப்பா. நான் இந்த மோட்டு பத்துல விட மாட்டேன்ப்பா. ஆமா டாக்டர் சக்கா, 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்றேன் கேளுங்க ஐயா. இந்த மோட்டர் பாத்துல உங்க பக்கத்துல இருக்கிற வரைக்கும் நிச்சயமா நீங்க வேர்ல்ட் ஃபேமஸ் ஆகவே முடியாது. இப்படியே தான் இருக்கணும். சயின்டிஸ்ட் சீக்கிரமா பிளைங் கரைக்கல கொண்டு வா, எங்களை காப்பாத்து. மோட்டு பத்துலு, என் தம்பிகளா, என் நண்பர்களா, என் இன்வென்ஷனை நாசமாக்கிட்டு இப்ப காப்பாத்த சொல்லி என்கிட்டயே கேக்குறீங்களா? உங்களுக்கு என்ன பண்ற பாருங்க. தக்காளிய முட்டையும் என்கிட்டயே கொடுங்கப்பா. நாங்களும் அவங்கள அடிக்கிறோம். அடிங்க அடிங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. என்னடா இங்கேயே வந்துட்டாங்க? சுடுங்க சார், சுட்டு தள்ளுங்க சார் அவங்கள. அந்த முட்டாடியே பரவாயில்ல போல இருக்கு. அட மோட்டு, என் தம்பி, என் நண்பா, இன்னைக்கு நான் உங்க 2 பேரையும் என்னுடைய ஒவ்வொரு நஷ்டத்துக்கும் பழி வாங்க போறேன்ப்பா. ஆமா சயின்டிஸ்ட் ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிரியா. நாங்க எந்த வேலையையும் வேணும் தேவையில்லை, மன்னிச்சு. டாக்டர் ஜட்கா சார், மோட்டு சொல்றது சரிதான் சார். மோட்டு மக்களுக்கு உதவி தான் சார் செஞ்சான். அதுக்கப்புறம் எங்களை தொடர்ந்து எல்லாரும் துரத்திக்கிட்டே இருக்காங்க சார். நைட்ல எல்லாம் துரத்துறாங்க சார். அட மோட்டு, என் தம்பி, என் நண்பர்களே, இந்த அப்பாவித்தனம் தான் ஒவ்வொரு முறையும் என்னோட மனசை கரைச்சிருதுப்பா. சரி விடுங்கப்பா, நான் உங்களை மன்னிச்சிட்டேன். ஆனா இந்த அண்ணாச்சி கிட்ட மன்னிப்பே கிடையாது. இங்க பாருங்க, நான் மக்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சா அவ்வளவுதான். நீங்க தேவையில்லாம எங்களை ஃபாலோ பண்ணி அடிக்கிறீங்க. இருந்தாலும் நான் உங்க எல்லாத்தையும் சாரி கேட்டாச்சு. எல்லா மொழிகள்லயும் பிடிக்காதது சாரிங்கிற வார்த்தைடா. இந்த ஃபுர்ஃபுரி நகர்ல இருந்த எல்லா வேலையாட்களையும் விரட்டிட்டு நாங்களே இங்க வேலை செய்யணும்னு வந்திருக்கோம். ஆனா நீங்க ஃப்ரீயா வேலை செய்யறோம்னு கிளம்பி வந்துட்டீங்க. ஐயோபா, அப்ப நீங்க எல்லாரும் ரவுடி கேங்கா? மை நேம் இஸ் சிங்கம், இன்ஸ்பெக்டர் சிங்கம். ஹேண்ட்ஸ் அப். மரியாதையா சட்டத்துக்கிட்ட சரணடைஞ்சிருங்க. மோட்டு பத்ரோ, நான் உங்களுக்கு பெர்மிஷன் தரேன். இந்த மாதிரி ஆளுங்களை பனிஷ் பண்ணியே ஆகணும். மோட்டோ, இப்ப சிங்கம் சாரே பர்மிஷன் கொடுத்துட்டாரு. அதாவது இந்த அண்ணாச்சி இந்த ஊரை விட்டே துரத்த சொல்லிட்டாரு. இந்த இதை எடுத்து சாப்பிட்டு கொண்டாடு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட கொண்டாட பண்ணு. அண்ணாச்சி கொஞ்சம் முன்னாடி வாங்க. இப்ப யாரு யாரை என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம்.